நிலவின் காத்திருப்பு, த மூன்ஸ் வெயிட், வெண்ணிலா கிராமம். அதன் பெயருக்கேற்றாற்போல் இரவு நேரங்களில் நிலவொளியில் குளித்திருக்கும். ஆற்றங்கரையோரம் இருந்த அந்தச் சிறிய கிராமத்தில் மீனாட்சி பாட்டிக்கு தன் தோட்டம்தான் உலகம். 70 வயதிலும் கைகளில் மண் ஒட்டியிருக்காமல் அவர் ஒருநாள் கூட இருந்ததில்லை. அவருக்கு தோட்டத்தில் எல்லாமே அழகாக பூத்துச் சிரித்தன. செம்பருத்தி, மல்லிகை, ரோஜா என்று வாசனையும் வண்ணமுமாய் அவரது உலகத்தை நிறைத்தன. ஆனால் ஒரே ஒரு செடி மட்டும் பாட்டியை வருத்தியது. 7. அது பவழமல்லிச் செடி, பாரிஜாதம். அதன் இலைகள் பச்சையாக ஆரோக்கியமாக இருந்தும், இரவு மலரும் அதன் வெள்ளை இதழ்களும் செந்தழல் காம்பும் கொண்ட பூக்கள் மட்டும் வரவில்லை. நான் என்ன குறை வைத்தேன்? உரமிட்டேன், தினமும் நீரூற்றினேன் என்று தினமும் வருத்தத்துடன் அந்தச் செடியை நீவிவிட்டார். 10 வயதுச் சிறுவன், பாட்டியின் பேரன் குமரன், ஒருநாள் பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். பாட்டி படுத்த பிறகு அவன் பவழமல்லிச் செடியின் அருகே சென்றான். அன்று வானம் தெளிவாக இருந்தது. நிலவு முழு வட்டமாக பிரகாசமாக இருந்தது. சரியாக அந்த பூச்செடியின் மீது நிலவொளி விழுந்தபோது குமரன் ஒரு அதிசயம் கண்டான். ஒரு சிறிய வெண்ணிற அரும்பிலிருந்து மெல்ல மெல்ல இதழ்கள் பிரிந்தன. அது ஒரு பூவல்ல, பல பூக்கள். சிறிது நேரத்தில் கிளைகள் முழுவதும் பால் போல வெண்மையான பூக்கள். அதன் கீழே பவளம் போன்ற காம்புகளுடன் பூத்துக் குலுங்கின. அந்த இடம் முழுவதும் தெய்வீகமான மணம் வீசியது. அவை விடியும்போது உதிர்ந்து காலையின் வரவேற்புக்கு காத்திருந்தன. அடுத்த நாள் காலை பாட்டி எழுந்து தோட்டத்திற்கு வந்தபோது உதிர்ந்து கிடந்த பவழமல்லிப் பூக்களைக் கண்டு திகைத்தார். குமரன் ஓடி வந்து, பாட்டி, இந்த பூக்கள் வெறும் தண்ணீருக்காகவோ மண்ணுக்காகவோ காத்திருக்கவில்லை. இவை நிலவின் வெளிச்சத்துக்காக காத்திருந்தன என்றான். மீனாட்சி பாட்டி புன்னகைத்தார். அவர் பொறுமையும் இயற்கையின் நேரத்தை மதிக்கும் அறிவும் எவ்வளவு முக்கியம் என்று உணர்ந்து கொண்டார். அன்று முதல் பாட்டியும் பேரனும் ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் நிலவொளியில் பவழமல்லியின் பூக்கும் அற்புதத்தை பார்த்துக் களித்தனர்.